கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறைய நாம் போவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவருடைய வார்த்தை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 34 அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்களை ஆண்டவர் மிக நேசிக்கிறார். உத்தமர்களை அவர் நேசிக்கிறார். நீதிமான்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. வேதத்தில் அதிக முறை நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான்? நீதிமான் எப்படி இருப்பான்? நீதிமானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இப்படி பல காரியங்களை நாம் வாசித்துக் கொண்டே வரலாம் வேதத்துல. இந்த காலவெளியில நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? ஒரு நீதிமானா இருந்தா அவன் என்ன செய்வான் அப்படின்றத நாம ஒரு சில காரியங்களை பார்த்து ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள்ல நீங்க 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் போது, நீதிமான்களோ துளிரை போல செழிப்பார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் அவர்கள் ஒரு துளிர் போல துளிர்த்து கொண்டே இருப்பார்கள், செழிப்பார்கள். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? நீதிமான்களுடைய குணாதிசயம் என்ன? ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். அப்போ நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வரும்போது, அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவனா இருக்கிறான். மத்தவன் 4 பேர்கிட்ட போய் எனக்கு பஞ்சம் வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனைய, தன்னுடைய பலவீனத்தை அவன் போய் சொல்லிட்டு அடக்க மாட்டான். தேவனிடத்துல விசாரிக்கணும், அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்கு, இந்த வியாதி என் வாழ்க்கையில வந்திருக்கு, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில வந்திருக்கு, இதுக்கு காரணம் என்ன? நான் தப்பு பண்ணிட்டேனா, அல்லது என் குடும்பம் தப்பு பண்ணிச்சா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில என்ன நான் தவறு செய்திருக்கிறேன்? தேவனிடத்துல விசாரிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இது என்ன நடக்குது? என்ன ஆண்டவரே, என்ன பலவீனம், என்ன காரணம்? நாம் அதை செய்யறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட. அதுக்கு மாற ஆண்டவரே நம்ம குறை சொல்றோம். கோயிலுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், ஒழுங்காதான் இருந்தேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை? ஆண்டவரிடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோமே தவிர அவரிடத்துல விசாரிக்கிறது இல்ல. தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்தான். பஞ்சம் வந்துருச்சு, தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, ஜனங்கள் உணவுக்கு உடைக்கு ஜனங்கள் இருக்க இடமில்லாம அவர்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
தாவீது உடனே ஆண்டவரே காரணம் என்ன விசாரித்தான். குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போது தேவனிடத்துல விசாரிக்கணும். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்காம வேற மாதிரி நடக்கும்போது தேவனிடத்துல விசாரிக்க விசுவாசிகளாய், தேவனிடத்துல விசாரிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். நாம் அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள வர வேண்டும். சங்கீதம் 34:19 நமக்கு சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறவர். தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். பிரச்சனைகள் வரும், ஆனா பிரச்சனைகள் நடுவில் கர்த்தரிடத்துல விசாரிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். போராட்டங்களிலே தேவனிடத்துல விசாரிக்கிறவர்களா இருக்கணும். நீதிமான் கர்த்தரிடத்துல விசாரிப்பான். என்ன ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு, இப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள் இருக்குதே, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன நான் செய்யணும், இப்படி தேவனிடத்துல விசாரிக்கிற ஒரு இருதயத்தை நீதிமான்களத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நீதிமான்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, அவன் எல்லா விஷயத்திலையும் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவனா இருக்கிறான். அப்போஸ்தலர் 10:22 நான் வாசிக்கும் போது, ஒரு நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் காத்திருக்கிறவனா இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்களா? நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரு அப்படித்தாரு இப்படித்தாரு இப்படித்தாருன்னு சொல்லிட்டு ஆமேன்னு வச்சிடறோம். ஆமேன்னு அப்படி ஓகே முடிச்சுட்டு போய் தூங்கிடுறோம், அல்லது நம்ம வேலையை பார்க்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் நமக்கு போன் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட என்ன பேசுறோம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஹலோ அப்படின்ன உடனே அவங்க ஹலோன்னு சொல்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு டைம் கொடுக்கணும். சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க நம்ம கேட்டோம்னா அவங்க அதை பதில் சொல்றதுக்கு, அவங்க நம்மளை கேட்கறதுக்கு பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு நாம ஹலோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, ஓகே நான் வச்சிடறேன் அப்படின்னு வச்சிட்டோம்னா நம்மள மாதிரி கிறுக்கேன் உலகத்துல யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டோமே தவிர அவங்க பதில நம்ம பார்க்கல, கேட்கல, யோசிக்கல. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்களோடு தேவன் பேசுகிறார். நீங்கள் பேசுகிறதை மட்டும் தேவன் கேட்க வேண்டும் என்கிற அறிவில்லாத எண்ணங்களை நாம் விட்டு நானும் பேசுவேன், தேவன் என்னோடு பேசுவார், அவர் பேசுகிறதை நான் கேட்பேன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அவர்கிட்ட பேசும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு பேசி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடம் கொஞ்சம் அமைதலாய், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். ஒரு நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான். தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று காத்திருக்கிறான். தேவ பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறான். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன எனக்கு அனுமதிக்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று அவன் காத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் அவனிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நீதிமான் அவன் பேசுறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கிறவனா இருக்கிறான். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும்னு அவனுக்கு தெரியும். அவருடைய வார்த்தை தான் சகலத்தை உண்டாக்கும்னு தெரியும். அவருடைய வார்த்தை தான் என்னை எல்லா காரியத்திலையும் சீர்படுத்தப்படும், என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீதிமான் அறிந்திருக்கிறான். ஒரு தேவ பிள்ளை அவன் சோத்திரம் நீதிமானா இருப்பார்களே ஆனால், தேவ பிள்ளை அவன் நீதிமான்களாய் இருப்பார்களே ஆனால், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற விசுவாசியா இருப்பான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோமா? ஏதோ கிடைச்சது போதும், வெந்தது போதும், தொந்தியில போடுன்னு சாப்பிட்டுட்டு ஓடுற விசுவாசியா இருக்கீங்களா? நீதிமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவனா இருப்பான். மத்தேயு 1:19 ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? மற்றவர்களை அவமானப்படுத்த விரும்பாதவனா இருப்பான். மற்றவர்கள் அவமானப்படுறத நீதிமான் விரும்ப மாட்டான். யோசேப்பு, மரியாளுக்கு நிச்சயம் முடிந்திருக்கிறது. ஆனால் தேவதூதன் வந்து சொல்றான், ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்கிற தீர்க்க தரிசன வசனம் அங்க நிறைவேறுது.
மரியாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கிறது, இயேசு அவனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பல காரியத்தை சொல்றாரு. பயப்படாத. உடனே அவ சொல்றா, ஆண்டவரே நான் புருஷனை அறியேனே, எப்படி? யோசனை பண்ணி பாருங்க. திடீர்னு ஒரு பிள்ளை, கல்யாணமே முடியாம ஒரு சின்ன பிள்ளை, ஒரு கல்யாணம் முடியாம நிச்சயதார்த்தம் பண்ண பிள்ளை குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னா இந்த ஊர் மதிக்குமா? இந்த ஊர் ஏத்துக்கிடுமா? குடும்பம் ஏத்துக்கிடுமா? தாய் தகப்பு ஏத்துக்கிடுவாங்களா? தெரிஞ்சவங்க ஏத்துக்கிடுவாங்களா? அந்த தெருவுல வச்சிருப்பாங்களா? எவ்வளவு சண்டை வரும், எவ்வளவு போராட்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், அவளை எவ்வளவு அவமானப்படுத்துவாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. பயந்தா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு யோசித்தா. இந்த செய்தி யோசேப்புக்கு செய்தி வருகிறது. யோசேப்பு, இந்த உனக்கு நிச்சயமான இருக்கிற அந்த மரியாள் குழந்தை உண்டாயிருக்கா, எப்படின்னு தெரியல. அதனாலதான் அவன், பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு அவன் நீதிமானா இருந்ததுனாலே மரியாளை அவமானப்படுத்த விரும்பாமல் அவளை தள்ளிவிட திட்டமிட்டான். அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒரு நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். நீங்க மற்றவர்களை அவமானப்படுத்துற விசுவாசியா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்கள் மனம் புண்படுகிறது போல மற்றவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களை அசிங்கப்படுத்துவர்களாய் இல்லாதபடிக்கு மற்றவர்களை அவமானப்படுகிறதை விரும்பாதவர்கள் தான் நீதிமான்கள். சும்மா நீதிமான்னு சொல்லிட்டு அலையலாம். நான் நீதிமான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் ரொம்ப ஒழுங்கானவன்னு சொல்லலாம். ஆனா நீதிமான் யாருன்னா அடுத்தவங்களை அவமானப்படுத்த விரும்பாதவன். அடுத்தவங்க வெக்கப்படுறத விரும்ப மாட்டான், மற்றவங்க கண்ணீர் விடுகிறத விரும்ப மாட்டான், மற்றவர்களை அவமானப்படுத்தவே மாட்டான். அப்படிதான் யோசேப்பு இருந்தான். ஒண்ணுதான் ஆவியானவர் அவனோடு கூட தூதனை கொண்டு பேசுகிறார். எப்பா, நீ தள்ளி விடாத. அவ வயிற்றுல இருக்கிறது ஒரு பரிசுத்தம் உள்ள வித்து. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் புரிந்து கொண்டு தன் மனைவியை நேசித்து எல்லா காரியத்திலையும் உதவி செய்யறான். நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். உங்களோட வேலை செய்கிறவங்களை அவமானப்படுத்தாதீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல உங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகளை நீங்க அவமானப்படுத்தாதீங்க. ஓ ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம், கஷ்டப்படுத்தாதீங்க. மற்றவர்களை கஷ்டப்படுத்தி வாழாதீங்க. மற்றவங்களை அசிங்கப்படுத்தி வாழாதீங்க. மற்றவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுனால நீங்க வேணா உங்க பெரிய ஆளா தாட்டியமா நிக்கலாம். ஆனா அந்த 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 சின்ன பிள்ளைங்களோ அது பெரியவங்களோ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ அவமானப்படும் போது ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். நீதிமான் மற்றவர்களை கேவலப்படுத்த விரும்ப மாட்டான். அப்ப நீங்க நீதிமானா இருந்தா யாரையும் அவமானப்படுத்த மாட்டீங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்கும் போது, மன்னிப்பவன் தான் நீதிமான். நீதிமான் மற்றவர்களை மன்னிக்கிறான். நீங்க எத்தனை பேரை மன்னிக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க ஜீவியத்துல எத்தனை பேரை நீங்க மன்னிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நீங்க எத்தனை பேரை மன்னிக்காம இருக்கீங்க? 1000 பைபிள் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, பிரசங்கம் பண்ணுவீங்க, பிரசங்கம் கேட்பீங்க, ஆனா மன்னிக்க முடியுதா? மன்னிக்க முடியல அப்படின்னா நீங்க நீதிமான் கிடையாது. மன்னிக்கிறவன் தான் நீதிமான், மன்னிக்கிறவள் தான் நீதிமான். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தீங்கன்னா நீங்க மன்னிச்சிருங்க. அதுதான் ஆசீர்வாதம். கசப்பு இருந்தா தேவனோடு பேச முடியாது. கசப்பு இருந்தா தேவனுக்கு நேர உங்களால நிக்க முடியாது. கசப்பு இருந்துச்சுன்னா தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியாது. யாரோ ஒருத்தர் மேல உங்க வாழ்க்கையில கசப்பு இருக்குமானால் அது உங்க அப்பா அம்மா, சொந்த பந்தம், கணவன் மனைவி, பிள்ளைகள் யாரா கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட இருக்கலாம். அவங்க மேல கசப்பு வச்சுக்கிட்டு உங்களால தேவ மகிமை எப்படி நீங்க உணர முடியும்? தேவ பிரசன்னத்தை உங்களால எப்படி உணர முடியும்? கசப்பு தேவனுக்கு நேராக நடத்தாது, பிசாசுக்கு நேராதான் கசப்பு நடத்தும். இது கால வேளையில உங்கள் கசப்பு, மன்னிக்க முடியாத நிலைமை, இதெல்லாம் நீதிமானுக்கு உண்டான குணாதிசயம் அல்ல.
நீதிமானுக்கு உண்டான குவாலிட்டி அல்ல. நீங்க இதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு கசப்பை நீக்கி மன்னித்து எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலவேளையில தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நீதிமானா, நீங்க உத்தமனா, நீங்க தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளையா, மற்றவர்களை மன்னிக்க கத்துக்கிடுங்க. மற்றவர்களை மன்னிச்சிருங்க. எல்லாரையும் மன்னிக்கும் போது தேவன் உங்களை மன்னிக்கிறார். பைபிள் அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உனக்கு நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்வாயாக. நாம கஷ்டப்படுறதை நம்ம விரும்ப மாட்டோமே, அத மாதிரி மற்றவர்கள் கஷ்டப்படுறதை நீ விரும்பாம வாழணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியாம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீதிமான் உடன்படிக்கை உள்ளவனா இருக்கிறான். நீதிமான் உடன்படிக்கை உள்ளவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறவன் தான் நீதிமான். நீங்களும் நானும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கோம். நீதிமான் உடன்படிக்கை என்ன? கவனன்ட். உடன்படிக்கை பண்ணினவன் ஈஸியா பாவம் செய்ய மாட்டான். உடன்படிக்கை பண்ணிருக்கிறான். எப்படி திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவி உறவுல நான் சரியா இருப்பேன்னு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமே வந்தாலும் உனக்கே மனைவியா உனக்கே கணவனா இருப்பேன்னு சொல்லி எப்படி உடன்படிக்கை பண்றோம். ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான். நீதிமான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவான். உடன்படிக்கை பாத்திரவானாய், உடன்படிக்கைக்கு பாத்திரவானாய், பாக்கியவதியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உடன்படிக்கை பாத்திரவான்களாய் உடன்படிக்கைக்கு கர்த்தர் மாற்றுவாராக. பிரியமானவர்களே, 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நீதிமான் தேவனையே சார்ந்திருப்பான். தேவனை தான் சார்ந்திருப்பான். சோத்திரம். இழப்புகள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், சில நேரத்துல மான மரியாதையெல்லாம் நாம் இழக்க வேண்டிய நிலைமை வரலாம். இழப்புகள் வரும். ஊழியத்துல, சபையில, குடும்பத்துல சில நேரத்துல நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்க மரியாதை கிடைக்காது. மரியாதை நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் மரியாதை உங்களுக்கு கிடைக்காது. மாமே சோத்திரம். எல்லாம் நம்மளதான் தாக்குவாங்க, எல்லாரும் நம்மளதான் குறை சொல்லுவாங்க. நீதான் காரணம், நீதான் காரணம். எல்லாரும் நம்மளதான் சொல்லுவாங்க. பணம் போகும், மரியாதை போகும், பொருள் போகும், எல்லா சேதங்களும் வரலாம். ஆனா இழப்புகள் வரும்போது கூட தேவனை சார்ந்து இருக்கணும். சூழ்நிலைகள் வரும்போது கூட தேவனை சார்ந்து இருக்கணும். அவமானங்கள் வரும்போது தேவனையே சார்ந்து இருக்கணும். சிமேயு தாவீதை தூசிக்கும் போது தேவனை சார்ந்திருந்தான். தாவீது மனுஷனை சார்ந்து இல்ல. அவன் தூசிச்சா எனக்கு என்ன, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அவர் இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை, அவர் அனுமதிச்சுதான் நடக்குன்னு சொன்னான். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட இருதயம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிற அனுபவம். என்ன வந்தாலும் தேவன் தான் அப்படி பக்கத்துல நிற்கும் போது எல்லாவற்றையும் தேவன் திரும்பவும் ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மரியாதை போனாலும் பரவாயில்ல, பணம் போனாலும் பரவாயில்ல, பொருள் போனாலும் பரவாயில்ல, ஆமென் சோத்திரம். என்னென்ன போனதோ அவர் சார்பில் இருந்தீங்கன்னா திரும்ப 2 மடங்கு கர்த்தர் தருவார். யோபு, ஆமென் சோத்திரம், அவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான். மனைவி திட்டுனா, நண்பர்கள் திட்டினாங்க, எல்லாமே அவனுக்கு விரோதமா இருந்துச்சு. ஆனா அவன் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என் நாவினால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். இத்தனை பிரச்சனைகள் நடுவுல யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்குமானால் வேதத்துல, அவன் எவ்வளவு தேவனை சார்ந்திருப்பான் என்று பாருங்கள். எவ்வளவு தேவனோடு ஐக்கியமா இருப்பான்னு பாருங்க. தேவனை தவிர வேற யார் எனக்கு வேண்டான்னு எவ்வளவு உறுதியா இருந்திருப்பான் பாருங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். 6வதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எலியா ஏரித்தாற்றண்டையில அவன் இருக்கும்போது காக்கா அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கிறது. காகம் ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கிறது. எலியா அதை சாப்பிடுகிறான். அந்த ஆகாரத்தை எலியா சாப்பிடுறான். சாப்பிட்டு அவன் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சிட்டு அவன் ஜீவனோடு பலத்தோடு இருக்கிறான். அதே வேதத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 எலிசா வேதம் சொல்லுகிறது, நாகமான் என்கிற ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்த மந்திரி, அவன் சரீரமெல்லாம் குஷ்டம் முடித்தவனா இருக்கிறான். ஒரு சிறு குழந்தை அவனுக்கு புத்தி சொல்லி, அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவரிடத்துல வாருங்கள், அவர் உங்களுக்கு ஆண்டவர் அவர் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை வாங்கி தருவார்னு சொன்ன உடனே
அந்த நாகமான் அங்கே வருகிறான். குஷ்டரோகத்துக்காக 7 முறை அந்த ஆற்றிலே முங்க சொல்லுகிறான். முங்கின பொழுது சிறுபிள்ளையின் மாம்சம் போல அவன் சரீரம் மாறுகிறது, சுத்தமாகிறான், சுகமாகிறான். உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, எப்படி ஆகிலும் இந்த தீர்க்கதரிசிக்கு நான் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பொண்ணு பொருள் எல்லாம் பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு வந்து தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவுக்கு கொடுக்கும் போது தீர்க்கதரிசி சொன்னாரு, இன்னும் இல்ல, எனக்கு வேண்டாம், நான் வாங்க மாட்டேன், காணிக்க ஓன்ட்டேன்னு அவன் தள்ளி விடுகிறான். இதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? காக்கா கொடுக்கறத கூட நான் வாங்குவேன், கர்த்தர் சித்தம் இல்லாம யாராவது கொடுத்தா வாங்க மாட்டேன். காக்கா சுத்தமில்லாத பறவை, காக்கா கண்டதை கண்ட இடத்துலயும் வாய வச்சு சாப்பிடும். அங்க இங்க பணத்தை சாப்பிடும், கெட்டு போனதை சாப்பிடும், அழுகி போனதை சாப்பிடும், குப்பையை கொண்டு போய் வாய வச்சு கொத்தி சாப்பிடும். அவன் சொத்துறான். அப்படிப்பட்ட சுத்தம் இல்லாம இருக்கிற ஒரு காக்கா கொடுக்கிற சாப்பாடு கர்த்தர் அனுப்பியிருந்தான்னா காக்கா கொடுத்தா கூட சாப்பிடுவேன். கர்த்தர் அனுப்பலன்னா நீ ராஜாவா இருந்தாலும் நீ கொடுத்தா வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவுல இருந்தான். பாத்தீங்களா? இதுதான் நீதிமான் செய்கிற காரியம். இந்த கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தேவ சித்தம் இல்லாம நீ பணம் கொடுத்து காணிக்க கொடுத்தா நான் வாங்க முடியாதுன்னு எலிசாவை போல ஒரு தெய்வீக வல்லமை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் தூக்கி எரிஞ்சான். அவன் சோத்திரம், நீ காக்கா கொடுத்தா கூட வாங்கிக்கிடுவேன், ஏன்னா அது கர்த்தர் அனுப்புனது. நீ பெரிய பணக்காரன்ற திமிர்ல நீ காசு கொடுத்தன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட நான் வாங்க மாட்டேன்னு நின்னாம். பாத்தீங்களா எலிசா? அதுபோல தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் கர்த்தர் அனுப்பிதாம காரியங்களை செய்வான். நீதிமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கனம் பண்ணுவான். நீதிமான் தெய்வனுடைய சித்தத்துக்கு தான் கனம் பண்ணுவானே தவிர எதற்கும் பயப்பட மாட்டான். எலிசா தேவனுடைய வார்த்தைக்கு கனம் பண்ணினான், தேவனை சார்ந்து வாழ்ந்தான். நீதிமானா இருந்ததுனாலதான் கர்த்தர் அனுப்பாத எதுவும் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் அனுப்பின காக்கா கொடுத்தா கூட சாப்பிடுவேன்ற ஒரு உண்மை உள்ள இருதயத்தை நீதிமானா இருக்கிற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தந்திருந்தார். நீங்கள் நீதிமானா இருந்தால் இப்படிப்பட்ட கிரியை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 37:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் எப்படி இருப்பானா, நீதிக்காக நீதி வெளிப்பட காத்திருப்பான். உங்க பக்கம் இருக்கிற நியாயம் வெளிப்படுறதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்க காத்திருந்து தான் ஆகணும். நீதிமானா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறவரை கொஞ்சம் காத்திருங்க. நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது மாத்திரமல்ல, நீதிமான் நீதி வெளிப்பட காத்திருக்கிறான். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல கூழாங்கல்லாம் கீழே கிடக்கு பாத்தீங்களா? இந்த கூழாங்கல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கூழாங்கல் எப்படி வந்துச்சு? பெரிய மலை உச்சியில பெரிய பாறைகள் உடைந்து மேலிருந்து கீழே வருகிறது. உயரத்திலிருந்து கீழே உருண்டு வரும்போது பல பாறைகள் உரசி கூர்மையான பாகங்கள் அடிபட்டு அப்படியே அங்கிட்டு அடிச்சு இங்கிட்டு அடிச்சு ஒவ்வொரு கூர்மையான பாகங்களும் செதுக்கப்பட்டு உடைந்து சீராக்கப்பட்டு கீழே வந்து விழும்போது ஒரு உருண்டையாக ஒரு ஷேப் இல்லாம நல்ல ரவுண்டா ஒரு உருண்டையா இருக்கிற ஒரு கல் கூழாங்கல் உருவாகிறது. ஆனா மேலிருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு? பல கோணங்களிலே பல கூர்மையான பாகங்கள் இருந்தது. ஆனா மேலிருந்து வர 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 ஒவ்வொரு பாறையில அடிபட்டு ஒரு அழகான கூழாங்கல்லாக கீழே வந்து விழுகிறது. நீதிமான்களே, தேவ பிள்ளைகளே, அதுபோல நீங்கள் ஒருவேளை உங்களை எல்லாரும் உங்க நீதியை தூக்கி குப்பையில போட்டு நீ ஒரு பாவி, நீ ஒரு துன்மார்க்கன், நீ சரியில்லாதவன் சொல்லி உங்களை தூக்கி தள்ளி விடலாம். ஆனா தேவன் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யறார். நீங்க உருண்டு வரும்போது, உங்க பாதைகளை நடந்து வரும்போது பல ஆபத்துக்கள், பல அவமானங்கள், பல நிந்தைகளை நீங்க சமாளிச்சு கடைசியில கீழே வந்து விழும்போது ஒரு அழகான கூழாங்கல்லாக உங்களை கர்த்தர் மாத்துறாரு. அந்த கூழாங்கல்லை கொண்டுதான் அவன் கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வேண்டாம் வேண்டான்னு உதறி
தள்ளின கூழாங்கல்ல எடுத்து தான் கோலியாத்தை வீழ்த்தின கர்த்தர் நம்முடைய தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சேப்பு இல்லாம ஒரு கல்லா இருக்கலாம் நீங்க, ஆனா உங்களை பல அனுபவத்துக்குள்ள, பல கடினமான பிரயாசங்களுக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை அழகான ஒரு கூழாங்கல்லாக மாற்றி அந்த கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்தின் நெற்றிப்பொட்டில் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீதிமானா இருந்தால் உங்கள் நீதி வெளிப்பட நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்கள் நீதி வெளிப்பட காத்திருங்க. அவசரப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அவசரப்படாதீங்க. கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 16:25 சோத்திரம். ஒரு நீதிமான் தேவனை துதிப்பான். அவன் எப்பொழுதும் துதிப்பான். எப்போ துதிப்பான்? கஷ்டம் வந்தா துதிக்க மாட்டான்னு கிடையாது. நல்லா இருக்கும் போது மாத்திரம் சோத்திரம் சோத்திரமா. கடினமான காலங்கள் வரும்போது அவரை துதிக்காம இருக்க மாட்டான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தவர்கள் கட்டுகள் நடுவில் கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். நீதிமான் கஷ்டமான நேரம் வந்தா கூட அவரை துதிக்கிறதுல குறைந்து போக மாட்டான். சோர்வுகள்ல குறைந்து போக மாட்டான். பலவீனத்துல அவரை மறந்து போக மாட்டான். எப்பொழுதும் கர்த்தரை நினைக்கிறவனாய் சிந்திக்கிறவனாய் இருப்பான் என்பதை மறந்து போகாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில நீதிமானின் சுபாவம், நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை உங்களோடு கூட கர்த்தர் பேசினார். நீங்களும் நீதிமானா இருந்தால் இந்த 8 காரியத்தை கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமான் தேவனை கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் துதிக்கிறவனா இருக்கிறான். நீதிமான் நீதி வெளிப்பட காத்திருப்பான். நீதிமான் கர்த்தர் கொடுத்தா, காக்கா கொடுத்தா கூட சாப்பிடுவான். கர்த்தர் கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய தங்கத்தையே கொடுத்தாலும் தொட மாட்டான். நீதிமான் தேவனையே சார்ந்திருப்பான். நீதிமான் உடன்படிக்கை உள்ளவன். நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பான். நீதிமான் கர்த்தரிடத்துல எல்லா காரியத்திலையும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறான். ஜெபம் பண்ணுவோமா? கண்ண மூடி. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். நாங்களும் சில கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உபவாசித்து எங்கள் கஷ்டங்களுக்காக உம்முடைய சன்னிதானத்திலே வந்து விசாரிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீரா. நாங்கள் உம்மிடத்துல விசாரிக்கணும் ஆண்டவரே. ஏன் எங்க வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு விசாரிக்கிற அனுபவத்தை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீங்கள் நீதிமானா இருப்பீர்களே ஆனால் தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. நீதிமானுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆமென், ஆனாலும் அவனை கடைசி நாட்கள் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் நீதிமானா இருக்கிறோம். இந்த 8 காரியங்களை சரி செய்யவும் சரி பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையினால் நம்முடைய பிள்ளைகளை தேற்றி ஆசீர்வதித்திருக்கிறேன். தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.